இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஷாலு பாட்டி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என் தலையில நிறைய பாரத்தை இறக்கிட்டீங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அதான் முகேஷ் கூட இருக்கான்ல, அவன் உனக்கு உதவி பண்ணுவான். அது முகேஷ்க்கு எதுவும் தெரியாது. ஃபுல் டே கிச்சன்ல இருப்பாப்ல. எனக்கு திறமையான ஆளுங்க வேணும். இன்ஃபேக்ட் டெக்கரேஷன்ல எனக்கு கரெக்டா ஹெல்ப் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு டெக்கரேஷன் தெரிஞ்சிருக்கணும். கோர்ஸ் ஏதாவது பண்ணிருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் ஷாலு இருக்கால, இவ கோர்ஸ் பண்ணிருக்கா இல்லையா? ஷாலுமா, நாளைக்கு வந்துரு, உனக்கு வேலையை கத்து கொடுக்குறேன். ஆமா, ஆஃப் கோர்ஸ். அது உனக்கு சித்தி பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா. ஏண்டா தனியா வேலை பார்க்க தெரியாதா? எப்ப பாரு ஆளை தேடிக்கிட்டு இருக்க. சின்ன வேலை தானே. சின்ன வேலை இல்ல, சின்ன வேலை. தனியா பண்ணணும், தனியா தவிக்கணும். எப்படி முடியும்? உயிரே போயிடும். ரைமிங்கா இருந்துச்சுல, கும்னு கும்மிட்டல்ல. கழுத்த இருக்காதடா, வாய மூடு. ஷாலு ஆயுஷோட ரிலேஷன்ஷிப் லார்ஜ் ஆகுது. ஒருவேளை ஆயுஷ் கூட ஷாலுவோட வரன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நேஹா வெறும் ஹேண்டோட சுத்துவாளா? ஆயுஷ், நீ ஷாலுவை கூப்பிடுறேன்னு தெரியுது. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு நம்ம வீட்ல நிறைய வேலை இருக்கு, நிறைய வேலை செய்யணும், பெண்டிங்ல வேற இருக்கு. பட் நீ டென்ஷன் ஆக வேண்டாம், நேஹா வருவா. மீனிங் நேஹாவை அனுப்பிடுறேன் உன்னோட ஹெல்பிங் ஹேண்டுக்காக. நேஹா இருக்காளே, அவளோட மைண்ட் எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான். அது என் பாட்டி. என் பாட்டி எப்பவும் தப்பா சொல்லவே மாட்டாங்க. நெவர். அவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது சின்ன வேலையா இருந்தா சின்ன வேலையா தான் இருக்கணும். நானே பாத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா லார்ஜ் எஃபர்ட்லாம் எதுவும் வேண்டாம். அதோட பாட்டி, நான் உங்களுக்கு தான் நிறைய நன்றி சொல்லணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அதோட ரிஷியும் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. நீ சரியா சொன்ன. அதோட அவன் கூட நம்ம லக்ஷ்மி இருந்திருக்காளே, சாவித்திரியும் தான் தன்னோட புருஷனை மரண படுக்கையில இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா. இவளும் அதே மாதிரி தான் செஞ்சிருக்கா. உதாரணங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. லக்ஷ்மி எங்க வீட்டு பொண்ணாச்சே. மை 4 daughters ஆல் சேம் டு சேம். அதோட நேஹா, அவளை பத்தி நான் என்னன்னு சொல்றது? அவளோட அழகு இருக்கே, அப்படியே பீகாக் தான். மயில் பீகாக், சேம் டு சேம். வந்துட்டியா? குடு குடு. முகேஷ் அண்ணே, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஜூஸ் கொண்டு வாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இது வாணி எடுத்துக்க. ஜூஸ் இன்னும் வரலையே. அதோ ஜூஸும் வந்துருச்சு. தேங்க் யூ. சித்திக்கு கொடுக்கலாம். பாட்டி, ஏண்டா என்னோட ஸ்வீட் எங்கடா? ஸ்வீட் எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. ஜூஸ குடிங்க. ஜூஸா? பாத்தியா ராணு, நீ ஏன் சொல்லு. நீ யோசிச்சு பாத்திருக்கியா? எனக்கு இவ்வளவு வயசாகுது, ஆனா இவ இந்த வீட்டுல இருந்துகிட்டு அம்மா மாதிரியே என்ன திட்டிக்கிட்டு இருக்கா. எங்க வீட்டு லக்ஷ்மியும் அப்படிதான் எல்லாரையும் கவனிச்சுக்குவா. ஆமா, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இருக்கட்டும், இன்னைக்கு ஜூஸ்லயே நாளை கடத்திக்கிறேன். ரிஷி நில்லு. நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ இப்பவும் என்ன லவ் பண்றியா? நீ பண்றியான்னு தெரியாது, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா நீ என்ன லவ் பண்ணல. சொல்லு சொல்லு, ஏதாவது சொல்லு. நீ இப்பவும் அதே ரிஷி தானா? பழைய ரிஷியா இல்ல நீ மாறிட்டியா? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் மாறல மனுஷ்கா. நான் அதே பழைய ரிஷி தான், நான் மாறல. நீ பழைய ரிஷியா இருந்தா நீ என்ன அதே மாதிரி தானே லவ் பண்ணணும். அப்பெல்லாம் நீ என்ன லவ் பண்ணுவியே, தெரியுமா? என்னோட பழைய ரிஷி என் கூடவே தான் இருப்பான். அதே மாதிரி தானே இப்பவும் லவ் பண்ற. ஏதாவது சொல்ல. பேசு ரிஷி. எஸ் ஆர் நோ, சே சம்திங் ஃபார் காட்ஸ் சேக், ப்ளீஸ் ரிஷி. நீ என்ன லவ் பண்றதானே? சொல்லு, நீ என்ன லவ் பண்றல்ல? சொல்லு சொல்லு, நீ என்ன லவ் பண்றல்ல? மனுஷ்கா, லைஃப்ல சில நேரங்கள்ல எஸ் நோன்னு ஈஸியா பதில் சொல்லிட முடியாது. என்ன சில கேள்விகள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அண்ட் அதுக்கான பதில் கேள்வியை விட குழப்பமா இருக்கும்.
இங்க என்ன நடக்குது? எல்லாரும் போய் சீக்கிரம் படுத்து தூங்குங்க. நாளைக்கு காரடையா நோன்புக்காக லக்ஷ்மி சீக்கிரம் எழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் நாள் பூரா அவ சாப்பிடாம விரதம் இருப்பா. ரிஷி நான் போறேன். இல்ல, மலிஷ்காவை விட்டுடு. வீட்ல விட்டுடுன்னு சொன்ன. இந்த மாதிரி நிலைமையில அவ தனியா வீட்டுக்கு போக வேண்டாம். அவ உன்னை கட்டி பிடிச்சு அழறத நான் பார்த்தேன். அவ ரொம்ப குழப்பத்துல இருக்கா. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா மலிஷ்கா? நீ வேணும்னா இன்னைக்கு இங்கேயே தங்கிற. வேண்டாம். ஏன் தங்கணும்? ஏன் தங்கணும்? யாருக்காக தங்கணும்? நான் இங்க தங்க ரீசனே இல்லையே. நான் இங்க தங்க மாட்டேன். மலிஷ்கா, சரி போ. மலிஷ்கா, ஒன்ன புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு தெரியும்ல ரிஷியை யார் கூட அனுப்பியிருக்கேன்னு. பாட்டி, மனசு நொந்து போச்சுன்னா அப்புறம் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் இந்த விஷயத்த பல தடவை உணர்ந்திருக்கேன். இன்னைக்கு மலிஷ்கா அதெல்லாம் உணர்ந்துட்டு இருக்கா. அதோட ரிஷிய மலிஷ்கா கூட இப்போ நானே அனுப்பியிருக்கேனா, எனக்கு ரிஷி மேல முழு நம்பிக்கை இருக்கு. ரிஷி என்னுடைய கணவர். லக்ஷ்மி சொல்லாம இருந்திருந்தா நீ என்ன டிராப் பண்ண வந்திருக்க மாட்டல்ல. ஃபைன், பதில் சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதுக்கே இன்னிய வரைக்கும் பதில் சொல்லல. நாளைக்கு நீ காரடையா நோன்பு இருக்க கூடாது. இதுல உண்மையான விஷயம் என்னன்னா இந்த உரிமை லக்ஷ்மிக்கு மட்டும்தான் கிடைக்கணும். ஸ்டாப், ஸ்டாப், ஏன் என்னாச்சு மலிஷ்கா? ஸ்டாப். I said stop the car. என்னாச்சு உனக்கு? Stop. மலிஷ்கா, என்ன பண்ற? ஆக்சிடென்ட் ஆயிடும். Stop the car, மலிஷ்கா, Rishi. இரு, நான் நிறுத்துறேன். மலிஷ்கா, இந்த விரதம் மனைவி கணவனுக்காக இருக்கிறது, மத்தவங்க இருக்கக்கூடாது.